சிஸ்டர் ஒரு வழி பண்ணா நல்லா இருந்தாங்க சிஸ்டர். மரியாதை இல்லாம பிபி ஏற்று அவங்களே பேசிட்டு கத்தி கத்தி பேசிட்டு பிபி ஏற்றிட்டு குளுக்கோஸ் ஏற்றுறாங்க. எங்க மூச்சு வாங்குதுங்க டாக்டர் கொடுங்க எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா நெகட்டிவ் திங்க் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு என்ன சிஸ்டர் 6ஆவது வார்டில் இருக்கு சிஸ்டர் லேடி சிஸ்டர் அது சப்போர்ட்டாக அந்த லேப் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து வராங்க. எங்க மூச்சு வாங்குதுங்க டாக்டர் கூப்பிடுங்கன்னா அப்போ கூப்பிடல. இப்போ 4 டாக்டர் வச்சு செத்துட்ட பிறகு கட்டுறாங்க. இறந்துட்டாங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன் 2 குளுக்கோஸ் ஏற்றாதீங்கன்னு. ஏற்றிட்டு இப்போ இறந்துட்டாங்க. 4 டாக்டர் வச்சு காப்பாற்றாங்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை நான் விட மாட்டேன். மடியில் தானே போச்சு. இதே மடியில் தான் உட்கார வச்சு என்ன அம்மா அம்மான்ற அப்போ கூட அது உட்காந்து கணக்கு போட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கு. நான் அவ்வளோ தீண்ட தகவல் தான். நான் தீண்ட தகவல் தான். என் தங்கச்சி வரும் 2 பேர் எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் பண்ணாங்க. இன்சுலின் போட்டு 6 இன்சுலின் வாங்கினோம் சொல்லி போட்டுனாங்க. வேஸ்ட் தான். என் தங்கச்சி வரணும். நான் தான் எடுத்து போடுங்க. என் தங்கச்சி வரும் பொறுமையா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அர்ஜென்ட்டா அண்ணாத வெளில வச்சுருங்க. கடமை என்ன சொல்றாங்க அதே மாதிரி சிஸ்டர் போயிடுச்சு. என்ன மரியாதை கொடுக்குறா பப்ளிக் மரியாதை கொடுக்குறது தானா? கவர்மெண்ட் சர்வெண்ட் பப்ளிக் மரியாதை கொடுத்தானா? அவங்க எப்படி பேசினாரு? தாம்பரம் அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்காததால் தன்னுடைய தாய் உயிரிழந்து விட்டதாக மகன் வேதனையில் பேசக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் கந்தன் இணைந்திருக்கிறார். கந்தன், என்ன நடந்தது? அவர் அந்த புலம்பக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மருத்துவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் யசோதா. இவர் ஒரு வயதானவர். இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் மகன் நேரடியாக இந்த தாம்பரம் சாயந்திரத்தில் உள்ள அந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார். சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட சிறிது நேரத்திலே அந்த தாய் இறந்ததாக அந்த மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த நபர் கூறும்போது ரத்த அழுத்த காரணமாக எனது தாயை அனுமதித்ததாகவும் அப்பொழுது அந்த குளுக்கோஸ் ஏற்றும் போது அவர் ஒதிரிய நிலையில அந்த நர்ஸை கூப்பிட்டு டாக்டரை கூப்பிட்ட போது டாக்டர் வராத நிலையில எங்க அம்மா இறந்ததாகவும் இறந்த பின்பு 4 டாக்டரை வர வைத்து ட்ரீட்மெண்ட் செய்வது போல போட்டோ எடுத்து வெளியிட்டதாகவும் அந்த புகாரை தெரிவித்ததார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கேட்கும்போது உரிமையில பேசி அவரை வெளியே அனுப்பியதோடு தொடர்ந்து அதை கேட்கும்போது அவர் வெளியே அனுப்பினார். அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அந்த சம்பவத்தில் விசாரிக்கும் போது உடனே வாங்கும் மாதிரி தெரிவித்த நிலையில எனது தாயை உடனே வாங்க முடியாது, எனது தந்தை வருகிறேன் கூறியதோடு அவசரம் என்றால் தாயை வெளியே எடுத்து போடுங்கள், அந்த அளவுக்கு நாங்கள் அனாதையாய் என்றும் பேசியுள்ளார். ஒரு மரியாதை கூட இல்லாமல் ட்ரீட்மெண்ட் செய்வதாக புகார் அளித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அழைத்து வந்தால் கூட அதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கும் நபருக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் அனுப்பி ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு தொடர்ந்து அனுப்பி வைக்கிறதாக புகார் எழுந்துள்ளது. இந்த மருத்துவமனை திறக்கப்பட்ட போதிலும் தொடர்ந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனைத்து நோயாளிகளுக்கும் அனுப்புவது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை எல்லாரும் முன்வைத்துள்ளனர்.